தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் மாவட்ட கல்வி அதிகாரி இந்த வேலைக்கு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷன் ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷன் 2018 கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் சர்வீஸ்னு இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் டிஸ்பிளே ஆகும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 42 பேஜஸ் இருக்குது. நான் இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். இந்த வேலைக்கான பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அதாவது மாவட்ட கல்வி அதிகாரி. அதாவது தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் சர்வீஸில் இந்த ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 18+2, அதாவது 20 வேகன்சிஸ் டோட்டலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 20 வேகன்சிஸில் பார்த்தீங்கன்னா 18 ஓப்பன் மார்க்கெட்லேயும் 2 கேரி ஃபார்வர்ட் வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேரி ஃபார்வர்ட் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா பிசி, ஓபிசிஎம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், எஸ்சி ஜென்ரல், இந்த கேட்டகரிக்கெலாம் 2 அலாட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓப்பன் மார்க்கெட்டில் 14. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எம்ப்ளாய்டு ரெகனைஸ்ட் எய்டட் செகண்டரி ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இவங்களுக்கு 4 வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சின்னு சொல்லிட்டு கேஸ்ட் வைஸ் எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/1/2019 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/1/2019 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2/3/2019 அன்றைக்கி 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாமோட டேட்ஸ் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நம்ம சேனலில் வர இருக்குது. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, அப்புறம் எஸ்சி அருந்ததியர், எஸ்டிஸ், எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசி, பிசி முஸ்லீம் அண்ட் டெஸ்டிடியூட் விடோசி, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் கேட்டகரி 30 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரிலாம் ஃபார் டீச்சர் எம்ப்ளாய்டு இன் ரெகனைஸ்ட் எய்டட் செகண்டரி ஸ்கூல் ஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 வயசு பூர்த்தி அணிஞ்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன கல்வி தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். யூஜிசி அங்கீகாரம் பெற்ற யூனிவர்சிட்டியிலேருந்து பெறப்பட்ட முதுகலை பட்டம், அப்படி இல்லைனா எனி டிகிரி வித் லெஸ் தென் 50% மார்க்ஸ் இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி இந்த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ், அதான் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி கூடவே முதுகலை பட்டம் இந்த மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ், இந்த சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் முதுகலை பட்டத்தில் குறைந்தது 50% மார்க் நீங்கள் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே பிடி அல்லது பிஎட் டிகிரி அங்கீகாரம் பெறப்பட்ட பல்கலைக்கழகத்திலேருந்து வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா தமிழை ஒரு பாடமாக பார்ட் 1 இல்லைனா பார்ட் 2ல் இன்டர்மீடியட்லையோ இல்லை ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸோ இல்லை ஹையர் செகண்டரி கோர்ஸ்லேயோ தமிழை ஒரு பாடமாக பார்ட் 1 பார்ட் 2ல் கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு, அதாவது இந்த யாருக்கு பொருந்தும்னா ஆல்ரெடி டீச்சர்ஸாக ரெகக்னைஸ்ட் எய்டட் செகண்டரி ஸ்கூலும் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே தான் பொருந்தும். இவங்க 12 வருஷத்துக்கு குறையாமல் ஒர்க் பண்ணிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன இருக்கணும், அது கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இந்த தேர்வு பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் 3 hours நடக்கும். 300 மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்டிவ் டைப் டிகிரி ஸ்டாண்டர்டில் 200 ஐட்டம்ஸும், ஜென்ரல் ஸ்டடீஸ் 150 ஐட்டம் அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 50 ஐட்டம்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமை பாஸ் பண்ணவங்களுக்கு மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 பேப்பர்ஸ் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 கட்டமாக 3 hours ஈச் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 900 மார்க்ஸும், இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்டுக்கு 120 மார்க்ஸும், ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1020 மார்க்ஸும் சொல்லியிருக்காங்க. இந்த முதற்கட்ட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 9 இடங்கள் நடக்குது. அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம்,
தஞ்சாவூர், வேலூர், விழுப்புரம் இந்த 9 இடங்களில் வந்து முதற்கட்ட தேர்வு நடைபெறும் சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டுமே தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க கல்வி தகுதிக்கும் இணையான கல்வி தகுதி என்னென்னலாம் இருந்தால் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படித்து பார்த்துட்டு அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து நீங்கள் தகுதியாக இருந்தீங்களா மட்டுமே அப்ளை பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் இல்லாத அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2019 வெளியிடும்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாம் தான் ஜூலை 2019 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற டேட்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.